இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலியமா உருவான ஒரு பாடல். அந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 5000 பாடல்களுக்கும் மேல பாடல் வரிகள் எழுதின கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு பாடலோட வரி எழுதுறதுக்கு எங்கேயாவது சிரமப்பட்டிருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கதானே செய்யும். ஏன்னா அவ்வளவு பாடல் வரிகள் அவர் எழுதினாலும் ஒரு சில வரிகளை அவருக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாடலுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எழுதின ஒரு பாடல். அது என்ன பாடல்? அந்த பாடலை கடைசியா எழுதி முடிச்சாரா இல்லையா? அந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய படத்திற்கு ஒரு பாடல் வரிகள் எழுதணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்களை வரவழைக்கிறாங்க. படத்திற்கு இசை பாத்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் தான். பாடலோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கே. பாலச்சந்தர் அவர்கள் 2 பேர்கிட்டே சொல்றாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஒரு அண்ணன் அவரை அவருடைய தங்கை திட்டுறாங்க. திட்டி இனிமே நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நீங்க வெளியவே இருந்துக்கங்க, நீங்க எங்கனாலும் போயிருங்க அப்படின்னு சொல்லி திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதை தாங்கிக்க முடியாம அந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா குடிச்சிட்டு பாடுற மாதிரியான ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை சொல்றாரு கே. பாலச்சந்தர் அவர்கள். இந்த சிச்சுவேஷனை கேட்ட உடனே MSV கிட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கேட்கிறாரு, என்னப்பா மெட்டுக்கு பாட்டா இல்ல பாட்டுக்கு மெட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே MS விஸ்வநாதன் அவர்கள் சொல்றாரு, இல்லனே மெட்டு ஏற்கனவே ரெடியா இருக்கு, நீங்க அந்த மெட்டை கேட்டுட்டு அதுக்கு நீங்க பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே MS விஸ்வநாதன் அவர்கள் அந்த மெட்டை போட்டு காட்டுறாரு. அந்த மெட்டை கேட்ட உடனே கண்ணதாசன் அவர்கள் MSVயை பார்த்து, தங்கச்சி அண்ணனை திட்டுறாங்க, இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு நீ ஒரு மெலடியான டியூனை போட்டு வச்சிருக்கியே, இது எப்படி செட் ஆகும், நீ டியூனை வேற மாத்து அப்படின்னு சொன்ன உடனே, இல்லனே இது அண்ணன் தானே அது தங்கச்சி தானே திட்டுறாங்க, அதனால இந்த மெட்டு சரியா தான் இருக்கும், நீங்க இதுக்கே பாடல் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியா, சரி இதுக்கே நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பெல்லாம் ஒரு பாடல் எழுதுறாங்க இல்ல ஒரு பாடலை இசையமைக்கிறாங்க அப்படின்னா வெறும் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்களாம். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படி ஒரு பெரிய கூட்டமே உட்காந்து தான் அந்த பாடலை இசையமைப்பாங்களாம். அப்படி அன்னைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. கண்ணதாசன் அவர்கள் அவர் MS விஸ்வநாதன் அவர்கள் போட்ட அந்த மெலடியான மெட்டுக்கு பாடல் வரிகள் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சிருது. ஆனா பாடல் வரிகள் அவருக்கு சரியா கிடைக்கல. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பாடல் வரிகள் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிடுறாங்க. 2வது நாள் வராங்க. 2வது நாளும் கண்ணதாசன் அவர்களால பாடல் வரிகள் எழுத முடியல. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் போயிட்டாங்க. திரும்பி 3வது நாளும் வராங்க. 3வது நாளுமே கண்ணதாசன் அவர்களால பாடல் வரிகள் எழுத முடியல. கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேல ஆயிருது. ஆனதுக்கு அப்புறமா MS விஸ்வநாதன் அவர்கள் கண்ணதாசனை பார்த்து, சரிண்ணே நீங்க ஏதாவது பாடல் வரிகள் வந்தது அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவரு கிளம்பி கொஞ்ச நேரத்துல பெரிய மழை வந்துருது. இந்த மழையை பார்த்த உடனே கண்ணதாசன் அவருக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தின்பண்டங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி தயாரிப்பாளர் ராம அரங்கனல் அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கண்ணதாசன் அவர்கள் 3 நாள் ஆகியுமே ஒரு பாடலுக்கு பாடல் வரிகள் எழுதி தரல, ஆனா இந்த மாதிரி சாப்பிடுற விஷயங்கள்லாம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் கோவம். அந்த கோவத்துல கண்ணதாசனை பார்த்து, 3 நாள் ஆகியும் ஒரு பாடல் வரிகள் உனக்கு எழுதி தர முடியல, இதுல நீ இதெல்லாம் வேற கேட்குறியா, உனக்கு இந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்கு என்னோட ஆஃபீஸாவது இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்திடுறாரு. இதை கேட்ட கண்ணதாசன் அவர்களால தாங்கிக்கவே முடியல. உடனே அங்க இருக்கிற இடத்த விட்டு எந்திரிச்சு, நீங்க என்ன உங்களுடைய ஆஃபீஸை எனக்கு இந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்கு தரது, எனக்கு இந்த ஆஃபீஸ் இல்லைன்னா போச்சு, எனக்கு தெய்வம் தந்த வீடு தெரு இருக்கு, நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே டக்குன்னு நின்னுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தயாரிப்பாளர் ராம அரங்கனில பார்த்து, பல்லவி ரெடி ஆயிடுச்சு, இதுதான் பல்லவி, MSVயை வர சொல்லுங்க அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்றாரு. உடனே MS விஸ்வநாதன் அவர்கள் வராரு. அந்த 3 நாள்ல வராத பாடல் வரிகள் அந்த 3 நாளைக்கு சேர்த்து அவ்வளவு பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் கொட்டி தீர்க்கிறாராம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து எடுத்துமே அந்த பாடல் வரிகள்ல இருந்து வெறும் 4 சரணங்களை எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கே. பாலச்சந்தர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்துக்கு அப்புறமா உருவான அந்த அழகான பாடல் தான் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்திற்காக உருவான பாடல் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படிங்கிற அந்த அருமையான பாடல். இந்த பாட்டை நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த பாட்டை நீங்க கேட்கல அப்படின்னா கண்டிப்பா இப்ப போய் கேளுங்க. இந்த பாடல் பிறந்த இந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா இந்த பாடலை நீங்க கேட்கும்போது கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்கு இனிமையான பாடலா இருக்கும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்
பாடல் பிறந்த கதைகள், இலக்கணம், இலக்கியம், இது எல்லாத்த பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இது குட் நைட். நான் உங்கள் ஆதினி. குட் நைட். திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் சித்திரமில். பார்க்கறதெல்லாம் ரீல்ஸ். இது சித்திரம் டிவி ரூல்ஸ்.